ஸோ கஸ்டமருக்கு எத்தனையோ வாட்டி கால் அடிச்சு பார்க்குறேன், காலே எடுக்க மாட்டேன்றாங்கப்பா. இங்கே ப்ரோ ஒருத்தர் கேட்டேன், அவரும் தெரிலன்ட்டாரு. இன்னைக்கான மெயின் சேலஞ்ச் என்ன ஆகல அப்படின்னா 1700 ரூபாய் நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கணுமா, பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவுலாம் போக சம்பாதிக்கணுமான்றதான் இன்னைக்கான சேலஞ்சாக இருக்க போகுது. எல்லாருக்கும் வணக்கம், உறவுகளே. நான் உங்களோட மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, மறுபடியும் நம்ம ஸ்விக்கி அவர்களை ஓட்ட போகிறோம். என்னது மறுபடியும் ஸ்விக்கி ஓட்ட போறியா? ஏன் மகேஷ், எந்த நாள் இந்த விபரீத முடிவு? அன்றைக்கி தான் நம்ம லாஸ்ட் டே ஸ்விக்கி ஓட்டி போட்டாச்சு, எதுக்கு மறுபடியும் இந்த ஸ்விக்கிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அப்படி தான் நானும் நினச்சேன். பட் மறுபடியும் நம்ம ஸ்விக்கி வராமல் ஒரு காரணமாகி போச்சு. ஏன் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல வந்து இப்போ கடந்த ஒரு 5 மாதமாகவே இந்த மகேஷ் வந்து ஒரு பழைய மகேஷாகவே இல்லை. பழைய மகேஷ்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். 18 ஹவர்லாம் ஓட்டிட்டு மறுபடியும் ஒரு 3 ஹவர் தூக்கிட்டு மறுபடியும் எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணல. அந்த மாதிரி ஒரு மகேஷாகவே இல்லாமல் இருக்குது ஒரு 5 மாதமாக. அதனால் ஒரு 5 நாள் நம்ம தொடர்ந்து அடுத்த 5 நாள் நம்ம ஸ்விக்கி ஓட்டலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்க. முக்கிய காரணமே வந்து ஸோ பழைய மகேஷாக மாறணும் அப்படின்ற ஒரு காரணம். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ரோ இது ஒரு காரணம். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம வீடியோஸ் போட்டதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட்னா, ப்ரோ என்ன ப்ரோ நீ ஸ்விக்கி ஓட்டுறதே இல்லை, ஸ்விக்கி வீடியோஸ் போடு ப்ரோ, நீ வீடியோஸ் போட்டதை பார்த்து தான் ப்ரோ எனக்கு நான் அடுத்த நாள் எச்சு போகிறதுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்குது, ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் சரி, ஓகே நம்ம பழைய மகேஷாக மாறுன்றக்காக மறுபடியும் ஒரு டெலிவரி அப்போ ஒரு 5 நாள் ஓட்டி நம்ம பழைய மகேஷ் எப்படி இந்த மாதிரி மாறலான்றக்காகவும், சரி அவங்களுக்கு என்டர்டெய்னிங்காகன்றக்காகவும் எல்லாம் அவங்களுக்கு போக போக மோட்டர் ரயில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம பேட்ச் ஆர்டர் போட்டாங்க பண்ண ஆர்டர். $1700 நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கணுமா, பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவுலாம் போக சம்பாதிக்கணுமான்றதான் இன்னைக்கான சேலஞ்சாக இருக்க போகுது. ஒரு கோடி சேலஞ்ச் எப்படி ப்ரோ போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளோ சேர்த்துருக்கீங்க அப்படின்னா 40,000 சேர்த்துருக்கோம் அவர்களே. 40,000 சேர்த்து அது எடுத்து வச்சாச்சு, நம்ம காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேணாம், நம்ம எல்லாம் ஜெயிச்சுட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் வச்சிருக்கேன். பட் அதை பிளானும் நான் சொல்லிட்டேன், எப்படி எல்லாம் ஒரு கோடி அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஸோ அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஹேண்டில் பேக் கிரிப் உண்மையிலே நல்லா இருக்குப்பா. ஸோ கையில் வச்சு இது மட்டும் உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ அதான் க்ளவுஸ் போட்டு முறுக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஹேண்டில் பேர். ஒரு சில டைம்லாம் சில விஷயங்கள் நான் மறக்கவே கூடாது நினைப்பேன், ஆனால் மறந்துடுறேன். ஸோ உதாரணம் சொல்லணும்னா, ஸோ இந்த சவிதா டென்டல் இருக்குல்ல, ஸோ இங்கே ஒரு இன்சல்ட் நடந்துச்சு. ஸோ அது நடந்து ரொம்ப மாதம் ஆக போது நான் மறந்துட்டேன் பாருங்களேன். ஸோ அந்த இன்சல்ட்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் உறவுகளே. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னும் வெறியோடு உழைக்கணும். ஸோ அதை பாருங்கள், இப்போ அந்த சவிதாவை பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது. ஸோ அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் உறவுகளே. நம்ம ஃப்யூச்சரில் சவிதா டென்டல் இந்த காலேஜுக்கு நம்ம கெஸ்ட்டாகவே நம்மளுக்கு கூடுவாங்க, சீஃப் கெஸ்ட்டாக. அந்த அளவுக்கு நம்ம வளரணும் உறவுகளே, வளர்ந்து காமிக்கலாம். வண்டி பயங்கர ஸ்மூத்தாக போகுதுப்பா. வண்டியில் வந்து எனக்கு அந்த செயின் இதுவே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கல்லை கேட்டேன், சரி ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்லை கேட்டு பார்த்தா அங்கே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே. ஸோ அதுதான். ஸோ 2-3 இடத்துல நம்ம விசாரிக்கணும், எதுவுமே ஒரே இடத்துல மட்டும் நம்ம விசாரிக்கக்கூடாது. ஸோ கடந்த ஒரு 5 வருஷமாக என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு, ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கிட்டு, ஸோ எதனால் வெற்றி வந்துச்சு, எதனால் தோல்வி வந்துச்சு, ஸோ எதனால் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், என்னென்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டே நம்ம திங்க் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஒரு 5 நாளைக்கு இதுவாக தான் நம்ம இதுவாக இருக்க போகுது. ஸோ அடுத்த 5 நாளைக்கு நான் ஒரு டெலிவரி பாய் தான், மறுபடியும் ஸ்விக்கி டெலிவரி பாய் தான் இந்த மகேஷ். ஸோ எஸ், இதை வந்து நான் இஷ்டப்பட்டு பிடிச்சி பண்ண போகிறேன், ஜாலியாக பண்ண போகிறேன். ஸ்டார்ட் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. லேடிஸ் ஹாஸ்டல் நினச்சா, ஸோ உள்ள ஹாஸ்பிட்டல் நான் இங்கே தான்ப்பா என் பல்லு கிளிப்பி போட்டேன். ஸோ பல்லு தான் ஃபஸ்ட்டு வெளில வரும் பயங்கரமாக. நிறைய பேர் நம்மளை பல்லுன்னெலாம் கலாய்ப்பாங்க சின்ன வயசில். நம்ம ஏஜ் பசங்க இல்லை, கொஞ்சம் பெரியவங்கலாம். பின்னாடி வந்து ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டலு. ஸோ ஃபுட்டு வேறு ஒன்று அதுலேயே இருக்குது. ஸோ யாரும் எடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக டிராகன் படம் வந்துச்சுல்ல, ஒரு ப்ரோ இருக்கார், அவர் பேர் சூரிய பாலான்னு நினைக்கிறேன், நம்ம சேனல் பார்க்குற தம்பி. அவர் வந்து சொன்னார், ப்ரோ அந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு உங்களை தான் ப்ரோ ஃபுல்லாக ஞாபகம் வந்துச்சு, ஹீரோவை பார்க்கும் ஃபுல்லாக உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, நீங்களும் வரணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நடிகனான்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராம்லேயே போட்டேன். ஸோ அப்படிலாம் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செகண்ட் ஆர்டர் கொடுத்து முச்சினா டக்குன்னு தேர்ட் ஆர்டர் போட்டாங்கப்பா. சூப்பர். தேர்ட் ஆர்டர் எவ்வளோ தெரியுமா போட்டிருக்காங்க? 50 ரூபா. ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவுக்கு போய்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் மைண்டில் வச்சுருக்கிறது ஷார்ட் ஃபிலிமுக்கு கதைலாம் ஃபுல்லாக எழுதிட்டவர்கள், எல்லாமே டைலாக் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டேன். நோட்டில் எப்படி எப்படிலாம் ஸ்க்ரீன் பே பண்ணலாம் அப்படியே எழுதி வச்சிட்டேன். ஆனால் வந்து டக்குன்னு வந்து மைண்டு மாதிரி நம்ம முதல்ல ஆல்பம் சாங்கே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிமை விட ஆல்பம் சாங் வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகுன்றது ஒரு நம்பிக்கை. நல்லா நம்ம பண்ணிட்டோன்னா தாறுமாறாக ரீச் ஆகிடும். ஸோ அதனால் ஆல்பம் சாங் பண்ணலாமா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமான்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோவில் கேட்டிருப்பேன். ஸோ அது கண்டிப்பாக போய் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை கொடுத்து முடிச்சு நம்ம 4வது ஆர்டர் போட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆர்டர் தெரியுமா? 121 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க. பேரடைஸ் பிரியாணிலேருந்து போரூர்கிட்ட ஒரு சின்ன லாங் ட்ரைவ் மாதிரி தான்.
ஸோ வாங்க ஜாலியாக நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம்ப்பா. ஸோ இப்போ 3வது ஆர்டர் கொடுக்கும்போது ஸோ வண்டி கீழே விட்டு போனேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆச்சு சரிங்களா, கால் எடுக்கலை. ஸோ வந்து பார்க்குறேன் சீட்டில் உட்காரேன், பயங்கர சூடாகிடுச்சு சீட்டு, பயங்கர இதுவாக இருக்குது. ஏன்னா பனிக்காலம் வந்து முடிஞ்சு 3 நாள் மேலே ஆகுது. ஸோ வீட்டு பக்கம் போனால் டவல் எடுத்து வந்தேன்ப்பா, ஒரு சீட்டு வந்து பயங்கர சூடாக இருக்குது. வாங்க பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் பாருங்கள் விட்டு அடிக்குது இப்போ. ஸோ என்றைக்கோ போட்டுது பெட்ரோல். ஸோ ஒரு 3 லிட்டரு போட்டலாமா, 2 லிட்டரு போட்டுக்கலாமா? ஸோ எங்கள் அப்பா எப்பயுமே சொல்கிறது பெட்ரோல் நல்லா போட்டு வச்சுக்கடா, இருந்தாலும் அப்படியே தான் இருக்க போகணுவார். எங்கள் அப்பா சொல்கிற வச்சுக்கலாமா, இப்போதைக்கு 2 லிட்டரு போட்டலாமா? 3 லிட்டருண்ணா. பண்ணியாச்சுண்ணா. ஓகே ஊரங்களே, சரி 303 ரூபா கிட்டே நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இதில் பாருங்கள் ஒன்றும் காட்டவே இல்லை, பெட்ரோல் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. ஓகே 4வது ஆர்டர் பிக்கப் பார்த்தது இங்கே தான், பேரடைஸ் பிரியாணி. இவருக்கு எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன்னா 171 + 60 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க போல். ஃபஸ்ட்லாம் வந்து போனஸ் எல்லாம் சேர்த்தே காமிச்சிருவாங்க, இப்போ வந்து அப்படி இப்போ இல்லை. ஸோ போனஸ் எவ்வளோ வந்திருக்கு, ஆர்டர் எனிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியாக காமிக்கிறாங்க. லாஸ்ட்டில் நம்ம எண்ட் ஆஃப் த டே ஸோ அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஸோ மொத்தமாக காமிச்சிருவாங்க. ஸோ கஸ்டமருக்கு எத்தனையோ வாட்டி கால் அடிச்சு பார்க்குறேன், காலே எடுக்க மாட்டேன்றாங்கப்பா. ஸோ காலையில் இந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமர் பண்ணாங்க, மறுபடியும் அதே ரிப்பீட் ஆகுது. ஃப்ளாட் நம்பர் 42ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே 42 எங்கே இருக்குன்னே தெரிலப்பா. ஸோ அங்கே 14 இருக்குது, 13 இருக்குது. ஸோ இங்கே தான் கரெக்டாக லொக்கேஷன் காட்டுது. கால் பண்ணால் எடுத்தால் தானே கேட்க முடியும். நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, பட் இதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்போ வரும், ஸோ ஃபோனை கையிலேயே வச்சுட்ருக்கணும். ஸோ பாருங்கள் கால் அடித்து எடுக்கவே மாட்டேன்றாங்க. கஸ்டமர் கால் எடுக்கலாம் என்ன பண்ணோம், மேலே ஹெல்ப் சென்டரில் போயிட்டு கஸ்டமர் நாட் ரீச்சபிள்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுவே கஸ்டமர் கால் பண்ணி பார்க்கும். ஸோ இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஸ்விக்கியில், ஸ்க்ரீன்ஷாட் போடணும் பாருங்கள். ஸோ 3 வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க உண்மையிலே எடுக்கலை அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஸ்விக்கிலேருந்தே கால் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் கால் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் எடுக்க வேலைப்பா. கிட்டத்தட்ட 2:20 ஆயிடுச்சு, 6 நிமிஷம் ஆச்சு நம்ம இங்கே வந்து. இதெல்லாம் இருக்கும் ஒரு டெலிவரி ஜாப்பில் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வாட்டி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும். கமல் சார் டைலாக் தான் நான் வருது, 4 காசு சம்பாதிக்கணும்னா அந்த டைலாக் நாயகன் பட்டில் வருமே. அந்த அக்காவே கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, சாரி நான் ஃபோன் சுத்தமாக கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரியும் யாருமே இந்த மாதிரிலாம் வேணுமெல்லாம் பண்ண மாட்டாங்க, தெரியாமல் நடக்கிறது எனக்கு தெரியும். சரி ஓகே மேம், நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எந்த வீடியோ கன்ஃபார்ம் தெரில சொல்லுங்கள் மேம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ இருங்க மேம், இருங்க நானே வெளில வரேன்னு சொல்லி ஸோ அவங்களே வெளில வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க ஃபேஸில் வந்து அந்த ஒரு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு பரிதாபம் இருந்துச்சு. சாரி நான் எதனா தண்ணி என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை மேம் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் ஓகே மேம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க தப்பை உணர்ந்துட்டாங்க அவர்களே. ஓகே நம்ம இதுக்கப்புறம் நம்ம டெலிவரி பாய்ஸ் ஆர்டர் பண்ணால் பார்க்கணுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். செம்மப்பா 171 ரூபா ஆர்டர் போட்டாங்கப்பா. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அவர்களே. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து ரியாக்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஸோ அவங்களே கால் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் வெயில்லாம் அடிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சைடில் போய் நகலில் போய் நின்று ரிலாக்ஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே சால்வ் ஆகிடும். நான் என்ன பண்ணேன், சரி உங்கள் கால் எடுக்க மாட்டேங்க என்ன பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் நகல் நின்று ஒரு 5 நிமிஷம் இன்னும் 2 வாட்டி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே வாங்க உறவுகளே, ஒரு லாங் ரைடு மாதிரி போகலாம். இப்போ எங்கே தெரியுமா டெலிவரி போட்டிருக்காங்க, ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ அந்த ரூட்டில் கோயம்பேடு கிட்ட தான் வந்து ஒரு இப்போ டெலிவரி 171 ரூபாய்க்கு போரூர் இந்த பக்கம், சரி அது பாய் கடையிலேருந்து ஸோ அது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நான் இங்கே வந்தது 3:30 மணிக்கு வந்து நினைக்கிறேன், 4:30 5:30 ஒரு 2 ஹவராக இங்கே தான் உட்காந்து. ஸோ நேற்று பார்த்தீங்களா ஒரு வீடியோ விலாகு, ஸோ அந்த விலாக் இங்கே உட்காந்து பேசி எடிட் பண்ணி அப்லோடே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அப்புறம் வந்தவங்க 2 பேர் ப்ரோ வந்தாங்க, அவங்களை ஆர்டர் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோ வந்தாங்க, ஜொமேட்டோ ப்ரோ உட்காந்துட்டாரு, அவரும் இப்போ ஆர்டர் போட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ ஒருத்தர், அவர் வந்து நான் 2023 ஓட்டும் போது தான் நம்ம கூட பேசிட்டு ரெகுலராக நம்ம பேசுகிறான்னா, ஸோ அந்த அண்ணாக்கும் ஆர்டர் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ நம்மளுக்கு தான் அவங்களுக்கு இன்னும் ஆர்டரே போடல. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஆர்டர் போடுற மாதிரி தெரில, வாங்க முதல்ல பசிக்குது, ஏன்னா இப்போ எங்கன்னா போய் முதல்ல சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இப்போ அங்கே உட்காந்து பேசும்பொழுது நம்ம உறவுகள் ஒருத்தர் ப்ரோ, அவர் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ரோ வந்தாங்க அந்த பக்கம், அவங்களும் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க. ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் இப்போ ரீசெண்டாக பேசின சசி ப்ரோன்னு ஒரு ப்ரோ, அவருக்கு வந்து யூடியூப் சேனல் பண்ணணும்னு சொல்லி ஆசையாக ரொம்ப நாளாகவே. பண்ணுங்க ப்ரோ சீக்கிரமா, அதான் ப்ரோ யோசிக்கிறேன் அப்படின்னா. ப்ரோ யோசிக்காதீங்க, ஏன் அப்படின்னு நான் அனுபவத்தை சொல்கிறேன். யோசிச்சா நம்ம டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நான் ஷார்ட் ஃபிலிம் இல்லாமல் அது பண்ணுறேன், இவ்வளோ யோசிக்கிறதே தப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ டக்குன்னு எதனா ஒன்று இறங்கி பண்ணி பார்த்தா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
நான் யூடியூப் சேனல் இன்கம்னு சொல்லி எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி நான் ப்ரூஃபாகவே உங்களுக்கு லைவாக காமிச்சிருப்பேன். அது காட்டுறது யாரும் ஒருத்தராச்சும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் பண்ணி மேலே வரணுன்றது தான் ஆசை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பண்ணுன்னு வச்சுன்னா இறங்கி பண்ணுங்கள். யாருக்கு தெரியும் திடீர்னு உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் பண்ணி அது உங்கள் வாழ்க்கையை கூட மாற்றிடலாம். எவ்வளோ பார்க்கலாமா? 81 ரூபா ஆர்டரு. பின்னாடி போட்டிருக்காங்க 5 பேர் போட்டிருக்காங்கப்பா. ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம்னா நம்ம போய் பூந்தமல்லி கிட்ட போய் சுற்றிட்டு இப்படி தான் வரணும். இது கொஞ்சம் இந்த வீடியோ அவே ஆஃப் த டாபிக் தான். பட் ஓகே, நம்ம ஊர்கள் தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 10th எவ்வளோ பேர் மார்க் எப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 10th வந்து 300 சில்லறை எவ்வளோ தான் சம்திங், 305 எவ்வளோ சம்திங் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த இதில் தான் நான் எடுத்தேன். ஸோ 11th வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, 311 எடுத்தேன். 12th வந்து 371. ஸோ இதை பாருங்கள். ஸோ நான் எக்ஸாம்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் நான் வாழ்க்கையிலையும் படிப்படியாக நம்ம போகலாம். தானே விட்டுறாத நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், சாதிச்சாகணும். ஸோ நம்ம சாதிச்சா ஆயிரக்கணக்கான பேர் சாதிச்ச மாதிரி எனக்கு தெரியும். இந்த 1 lakh அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷனாக வச்சு எத்தனையோ பேர் அச்சீவ் பண்ணாங்க அவங்கவுங்க துறையில் கோல் வச்சு. ஸோ இப்போ 1 கோடி அச்சீவ் பண்ணி காமிச்சா செம்மையாக இருக்கும். கைஸ், EVP ஃபிலிம் சிட்டியை வேறு பேரில் மாற்றிட்டாங்க பாருங்கள், சாண்டாசா. உறவுகளே, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. என்னதுக்கு வீட்டுக்கு வந்துட்டியா? 1800 ரூபா ப்ராஃபிட் சேலஞ்சாக வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது 11:45 நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தான் நம்ம ஓட்டணும். ஏன் முக்கிய காரணம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல் வந்து நம்மகிட்ட vlog பண்ணுறதுக்கு பேட்டரி இல்லை. 3 பேட்டரி தான் இருந்துச்சுருந்தேன். 3 பேட்டரியுமே வந்து போயிடுச்சு. அதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு பேட்டரி இருக்குது, 2 பேட்டரி தான் யூஸ் பண்ண முடியும். 3வது பேட்டரி வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் குண்டாகி போச்சு. குண்டானா நம்ம கோப்ரோவில் போடும்போது அதை மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம கோப்ரோ அந்த இந்த சென்டர் தான் இப்போ எடுக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட கோப்ரோ 2 பேட்டரி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் வாங்க போகிறேன், ஒரு 3 பேட்டரி வாங்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்க்கலாம். ஸோ அதனால் பேட்டரி சுத்தமாக இல்லை, அதுவும் ஒரு காரணம். அப்படியே நம்ம வீட்டு பக்கம் போகலாம், ஆட்டு வந்துட்டே இருக்கணும்னு பார்த்தா வீடு பக்கம் சுத்தமாக ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துடலாமா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. எவ்வளோ? ஸோ அதாவது நம்ம டோட்டலாக எத்தனை அவர் லாகின் இருந்திருக்கோம்னா 11 hour 42 நிமிஷம் கிட்ட நம்ம லாகின் இருந்திருக்கோம். ஸோ டோட்டலாக இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 1430 ரூபா இருந்துச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் கூட நம்ம முடிக்கல. ஃபஸ்ட் டார்கெட் முடிக்கிறதுக்கு ஒன்று 5 ஆர்டர் இருந்துச்சு. அதுக்கே வந்து டைம் கரெக்டாக 11 அந்த டைம் 11 அந்த டைம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 5 ஆர்டர் பார்க்குறதுக்கு எப்படி பார்த்தா 1 hour 2 ஆர்டர் தான் பார்க்க முடியும். எப்படி பார்த்தா 2, 2, 3 ஆயிரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்ட் டைம்கான இன்சென்டிவ் தான் முடிச்சோம். 250 ரூபா தான் பார்ட் டைம்கான இன்சென்டிவ் நம்ம முடித்தோம். டோட்டலாக இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 1430 ரூபா வந்துச்சு. ஸோ அதில் நம்ம கைவிட்டு போகிறதா மைனஸ் பண்ணல. அதில் 303 ரூபா, அதாவது நம்ம 3 லிட்டர் பெட்ரோல் போட்டோம். ஸோ அது மைனஸ். அப்புறம் வந்து சாப்பாடுக்கு நம்ம 130 ரூபா செலவு பண்ணிட்டோம். 988 ரூபா தான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ 11 hour கிட்ட ஓட்டி 988 ரூபா நம்ம கைக்கு வந்துருக்கும். வீடியோ வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்போ ஸ்விக்கியில் கரெக்டாக எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இப்படி தான் வருது, அதாவது 1 hour 100 ரூபா மாதிரி வருது. ஸோ அதுவும் இந்த சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் நல்லா ஆர்டர் வரும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு மெயின் ஜோனில் இருந்தால் மட்டும்தான் ஆர்டர் வருது. அங்கெல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் போல சுத்தமாக ஆர்டரே வரல. எந்தெந்த ஹோட்டலில் எங்கெங்கே ஆர்டர் வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் மேக்ஸிமம் ஆர்டர் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் கழிச்சு நம்ம பழைய மாதிரி ஸ்விக்கி ஓட்டுனது சில பேர் பிடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.